மகா சிவராத்திரியிலே ஆடல் பாடலுடன் சிவனும் உமையும் போன்று வேடமிட்டு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வினையும் அங்கே லிங்கத்திற்கும் நந்திக்கும் அபிஷேக ஆராதனைகள் காட்டி இப்பொழுது வில்வ இலைகளால் அர்ச்சித்திருக்கக்கூடிய நிலையையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மார்ச் 8ஆம் தேதி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி வருகிறது. மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் என்று உலகம் முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மகளிருக்கு உரிமை கொடுக்க வேண்டும், 33% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சொல்வதற்கு முன்பு ஆதி காலத்திலேயே சிவபெருமான் 50% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார். சிவன் தன்னில் ஒரு பாதியை உமையவளுக்கு கொடுத்திருக்கின்றார், அதில் இடப்பகுதியை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது சிவனும் பார்வதியும் ஆடக்கூடிய ஒரு ஆனந்த நடனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே தூபங்கள் காட்டப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வையும் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மகளிர் தினம் என்று மார்ச் 8ஆம் தேதியை சொல்லிக்கொள்வதற்கு ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பே சிவன் தன்னில் பாதியை தந்து மாதொரு பாகனாக திகழக்கூடியதை இந்த மகா சிவராத்திரியிலே நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இடது பக்கத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இடது பக்கத்திலே இதயம் இருக்கிறது. ஆகவே அந்த கருணை உள்ள பகுதியை சிவபெருமான் கொடுத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய தலையை கங்கைக்கு கொடுத்திருக்கின்றான். முதலிலே எந்த நதியின் குறுக்கே அணை கட்டப்பட்டது என்று கேட்டால் அது கங்கையின் குறுக்கே என்று சொல்கிறார்கள். கட்டியவன் சிவபெருமான் தன்னுடைய தலையில். அதேபோன்று வைகையிலே ஓடி வந்த வெள்ளத்தை தடுக்க ஒரு சட்டி மணலை அங்கே போட்ட விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை நமக்கு காட்டுகின்ற ஒரு தத்துவத்தை இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தீப ஆராதனை இந்த 3ஆம் ஜாம பூஜையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வினை தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற நல்ல ஒரு வாய்ப்பு கிடைப்பது என்பது அரிது. அனைவருக்கும் கிடைத்த பேரான ஒரு அற்புதமான நிகழ்வு சிவபெருமானுடைய மைந்தன் குடிகொண்டிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இப்பொழுது இந்த தீப ஆராதனை நடத்தப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திற்குள் சிவன் புகுந்து கொண்டிருக்கின்றான், நம் உள்ளத்தை நிறைத்து கொண்டிருக்கிறான், நம் உள்ளத்திலே ஒரு ஆன்மீக பெருவெள்ளத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். இந்த ஆன்மீக பெருவெள்ளமானது ஒவ்வொரு இடத்திலும் பரவுகின்ற பொழுது ஒரு அற்புதமான நிலையை காட்டுகின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். இந்த வில்வ இலை இங்கே அர்ச்சனை செய்யப்பட்டிருக்கின்றது. இயற்கையோடு இறைவன் இணைந்து வாழ்கிறான் என்று நாம் சொல்லுகின்றோம். திருமூலர் சொல்லுகின்றார், நரகம் யாருக்கு இல்லை. இந்த சிவராத்திரியிலே ஒரு அற்புதமான விஷயம் என்னென்றால், நரகம் யாருக்கு இல்லை என்று சொன்னால் அவர் சொல்லுகின்றார், இரவலர் பரவப்படுவான் பரமனை ஏத்தார். பரவப்படுவான் பரமனை ஏத்தான் யார்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.